வணக்கம் எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கோர்ட் எக்ஸாம் சார்பாக வந்தது. அதாவது ரெக்யூர்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி தான். எதுக்குன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நடக்கிற கோர்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு தான். அவங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து 4 விதமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விட்டுருந்தாங்க. அதாவது ஒன்று வந்து ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரேட்டர். ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேடில் ஸ்டெனோகிராஃபர், கிளர்க்கு, டைப்பிஸ்ட் இந்த மாதிரி. மூணாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நாலாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவர். ஸோ இந்த மாதிரி 4 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மார்ச் 24ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு கேட்டு ஓஞ்சி போயிருப்பாங்க அதுக்கு அப்ளை பண்ணவங்கலாம். அந்த மாதிரி ரொம்ப லாங் டேஸ் ஆயிடுச்சு. இப்போ மார்ச் 24ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 27ஆம் தேதி, ஜூலை 28ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண டேட்டுக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிற டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இன்பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா 4 months அப்படின்றது இருந்திருக்கு. அதை வந்து நேற்று 9ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் வந்து 27, 28 இந்த மந்த் ஜூலையில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அவங்க அப்ளை பண்ணவங்கள ஒரு குட் நியூஸாக இருக்கும். ஏன்னா எப்போ எக்ஸாம் சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இதே எம்ஹெச்சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை, அதாவது மதுரை பெஞ்ச், இந்த 2 மெயின் கோர்ட்டுக்கான உள்ள வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சு 2 மாதத்துக்கு மேலாச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. அந்த ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்துடும் அந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் இப்போ இந்த டைமில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களுக்கான வேகன்சிக்காக அப்ளை பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்குமே இன்னும் ஒரு 80 நாள் 85 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது இருக்கிறாப்புல இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட செப்டம்பர் எண்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்றது இருக்கிறாப்புல தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் இல்லை, இன்னும் ஒரு 80 நாள் கூட இல்லை. அதனால கொஞ்சம் ஜூட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி.